முதல்ல மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சிறிய பொருளை ஈர்த்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லி ரகசியம் புக்ல போட்டிருக்குன்னு ஒரு வீடியோ நேற்று போட்டிருந்தேன். அதாவது ஒரு சின்ன ஒரு டம்ளர் காஃபி இல்லைன்னா ஒரு பழைய நண்பர்களை நினைங்க, அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரலாம், இல்லைன்னா ஒரு இதுல ஒரு கதை உண்டு, அதை சொல்லியிருந்தேன். ஒரு இறக ஒருத்தர் நினைச்சு பார்ப்பாரு, அது அவர்கிட்ட கிடைக்கும். அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல இருக்கும், அதை நினைச்சு பார்ப்பாரு. அப்புறம் பெரிய பொருட்களை அவர் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு கதையும் சொல்லியிருந்தேன் நேற்று. அப்ப நான் அந்த இறக அவர் நினைச்சத அந்த கதையை படிச்ச உடனே நான் என் மனசுக்குள்ள நினைச்சேன், நம்ம ஒரு இறக நினைச்சுக்குவோம். இப்போ ஒரு சிறிய பொருளை நம்மளும் நினைப்போம், அது எப்போ பார்க்கோன்ட்டு அந்த மயில் இறக நினைச்சேன். ஏன்னா மயில் இறகுல தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ நம்ம மயில் இறகை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதை இப்போ பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் மைண்டில். மயில் இறகை இப்போ பார்க்குற இடத்துல நம்ம இல்லை, வாய்ப்பே கிடையாது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் அந்த நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு ஃபோன் காலாவது உங்களுக்கு வரலாம், அவங்கள பார்க்க முடியலன்னாலும் அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, நம்மளால மயில் இறகை பார்க்க முடியலன்னா கூட அதை பற்றி ஒருத்தர் யாராவது நம்மகிட்ட பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கரெக்டாக அந்த வீடியோ போட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும், ஒரு கால் எனக்கு வருது. அந்த காலில் எனக்கு வர வேண்டிய காலும் இல்லை அது. சார் அந்த போர்டில் பெயிண்ட் அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. போர்டில் பெயிண்ட் அடிச்சிடலாமா? நான் என்ன போர்டு அடிக்க சொன்னேன்? விஷன் போர்டை பற்றி யார்ட்டையும் பேசியிருப்பேனா அப்படிங்கிறத எனக்கு மைண்டில் ஓடிச்சு. ஏன்னா அது அவங்க என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி பேசின அதே குரல். நினைக்குமா, நீங்கள் நம்பர் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி உங்கள்கிட்ட பேசினேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஓ சார், நான் மாற்றி அடிச்சிட்டேன் போல, என் கஸ்டமருக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அடிச்சிட்டேன் போல, பரவாயில்ல, கடவுள் உங்ககிட்ட பேசணும்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ பூங்கா பக்கம் நிற்காங்களா என்னன்னு தெரியல, பசங்க எல்லாம் பரபரப்பா அங்க சத்தம் கேட்குது, குழந்தைங்க சத்தம். உடனே அந்த குழந்தைங்க அம்மாட்ட ஏதோ பேசுது. பேசின உடனே அந்த அம்மா உடனடியா டக்குன்னு அங்க ஒரு ரியாக்ட் பண்றாங்க. சே என்ன அழகு அப்படின்னு ரியாக்ட் பண்றாங்க, எனக்கு போன்ல கேட்குது. உடனே அதுக்கப்புறம் என் லைனுக்கு வந்தாங்க. சார், ஒரு மயில் நின்றுட்டு இருந்துச்சு, அது பிள்ளைங்க கொண்டு வந்து எனக்கு காட்டுது, அப்படியே தோகையை விரிச்சு அவ்வளோ அழகா இருக்குது சார் அப்படின்னு என்கிட்ட அவங்க சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு, சரி சார், நான் அப்புறம் பேசுறேன் சார், நான் மாத்தி அடிச்சிட்டேன் கால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அதாவது அந்த மயில் தொகையை பத்தி மட்டும் என்கிட்ட சொல்றதுக்காக எனக்கு ஒரு கால் தவறான, வேற யாருக்கும் அடிக்க வேண்டிய கால் எனக்கு அந்த குழந்தைங்க மயில் தொகையை அவங்களுக்கு காட்டி, அந்த மயில் தொகையை அவங்க எனக்கு சொல்லி அந்த காலை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியம்னா ஆச்சரியம். அதாவது நம்மளுடைய மனதின் சக்தி உடனடியா வேலை செய்யுது. அதோடைய ஆற்றலை நம்ம புரிந்துக்கிறதுக்கு இது ஒரு அழகான சம்பவம். நீங்களும் அதே மாதிரி நீங்க நேத்து மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துச்சா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எனக்கு சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.